மகிபாலர் அரியணை ஏறுவதற்கு முன்பு தேவபாலருக்கு பிறகு முக்கியத்துவமின்றி எத்தனை ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தனர்? ஏ 6, பி 4, சி 5, டி 3. சரியான பதில் சி 5. 5. பால வம்சத்தின் வலிமையான மன்னரான தேவபாலருக்கு பிறகு மகிபாலர் அரியணை ஏறுவதற்கு முன்பு 5 மன்னர்கள் ஆட்சி செய்தனர். இந்த இடைப்பட்ட காலத்தில் பால பேரரசு தனது வலிமையை இழந்து காணப்பட்டது. சிரவணபெலகோலாவில் உள்ள பாகுபலி சிலையின் உயரம் என்ன? ஏ 68 அடி, பி 57 அடி, சி 79 அடி, டி 46 அடி. சரியான பதில் பி 57 அடி. சரியான விடை சிரவணபெலகோலாவில் உள்ள கோமதீஸ்வரர் பாகுபலி சிலை கிபி 981 இல் சாவுண்டராயரால் செதுக்கப்பட்டது. இதன் உயரம் 57 அடி ஆகும். இது உலகின் மிகப்பெரிய ஒற்றைக்கல் சிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. முகமது பின் துக்ளக் எந்த ஆண்டில் அரியணை ஏறினார்? ஏ 1320, பி 1335, சி 1325, டி 1330. சரியான பதில் சி 1325. 7. கியாசுதீன் துக்ளக்கின் மரணத்திற்குப் பிறகு அவரது மகன் ஜுனா கான் முகமது பின் துக்ளக் என்ற பெயருடன் 1325 இல் அரியணை ஏறினார். இவர் டெல்லி சுல்தானகத்தின் மிகவும் படித்த மற்றும் சர்ச்சைக்குரிய மன்னராக கருதப்படுகிறார். அயோத்திக்கு வடக்கே எந்த பகுதி பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ ராஜபுதனம் ராஜ்புதானா, பி டெல்லி டெல்லி, சி பீகார் பிஹார், டி காஷ்மீர் கஷ்மீர். சரியான பதில் டி காஷ்மீர் கஷ்மீர். 1. வரலாற்று வரைபடங்களின்படி அயோத்தி தற்போதைய உத்தரப்பிரதேசம் பகுதிக்கு வடக்கே காஷ்மீர் அமைந்துள்ளது. பிரிட்டிஷ் கால இந்திய வரைபடங்களில் இது தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது. ஏ ராஜபுதனம் மேற்கே உள்ளது, பி டெல்லி வடமேற்கே உள்ளது, சி பீகார் கிழக்கே உள்ளது. பலவிதமான படையல்களைக் கொண்ட கல்லறை எதற்கு அருகில் அமைந்துள்ளது? ஏ கெய்ரோ கேரோ, பி கிசா கிரா, சி லக்சர் லக்ஸா, டி அலெக்சாண்டிரியா அலெக்சாண்ட்ரியா. சரியான பதில் சி லக்சர் லக்ஸ. 1. சரியான விடை சி சோகஸ்மேலி. எகிப்தின் லக்சர் நகருக்கு அருகில் உள்ள மன்னர்களின் பள்ளத்தாக்கில் பல பண்டைய எகிப்திய மன்னர்களின் கல்லறைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டியுடன் இந்திய தொழில்களின் வீழ்ச்சிக்கு வேறு என்ன காரணி பங்களித்தது? ஏ இந்தியாவின் தொழில் கொள்கை, பி நவீன வங்கியல் அறிமுகம், சி புதிய சந்தைகளை கண்டறிதல், டி உள்நாட்டு வணிக வர்க்கத்தின் வளர்ச்சி. சரியான பதில் ஏ இந்தியாவின் தொழில் கொள்கை. 7. பிரிட்டிஷ் ஆட்சியின் ஒருதலைப்பட்சமான வர்த்தக கொள்கை மற்றும் இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட அதிகப்படியான ஏற்றுமதி வரி ஆகியவை இந்திய தொழில்களின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாயின. ஒரு பகுதியே அதிக நகர்ப்புறமாக மாற்றும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ இரட்டை ஆட்சி டயார்கி, பி நகராட்சி மியூனிசிபாலிட்டி, சி நகரமயமாக்கல் அர்பனைசேஷன், டி மறுபெயரிடப்பட்டது ரீக்ரிஷன்ட். சரியான பதில் சி நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். சரியான விடை மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்வதும் ஒரு பகுதி நகரமாக மாறுவதும் நகரமயமாக்கல் எனப்படும். இது தொழில்மயமாதல் மற்றும் வணிக வளர்ச்சியின் விளைவாக ஏற்படுகிறது. அஜாதசத்ருவுக்கு பிறகு எத்தனை மன்னர்கள் பதவியேற்றனர்? ஏ 4, பி 5, சி 3, டி 6. சரியான பதில் பி 5. 7. சரியான விடை பி சோகஸ்மேலி. ஹரியங்கா வம்சத்தின் அஜாதசத்ருவுக்கு பிறகு உதயன் உட்பட 5 மன்னர்கள் அடுத்தடுத்து மகதத்தை ஆட்சி செய்தனர். இவர்களுக்குப் பிறகு சிசுநாக வம்சம் ஆட்சியை பிடித்தது. தவறான விடைகள். ஏ 4 என்பது வரலாற்று ரீதியாக தவறான எண்ணிக்கை. குலோத்துங்கன் எந்த பகுதியின் மீதான கட்டுப்பாட்டை இழந்தான்? ஏ ஸ்ரீவிஜயம் ஸ்ரீவிஜயா, பி கங்கை கொண்டான் கங்கை கொண்டன், சி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம், டி இலங்கை சீலோன்.
சரியான பதில் டி இலங்கை சீலோன். முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இலங்கையில் விஜயபாகை கிளர்ச்சி செய்து சுதந்திரத்தை அறிவித்ததால் சோழர்கள் இலங்கையின் மீதான கட்டுப்பாட்டை இழந்தனர். குலோத்துங்கன் உள்நாட்டு அமைதிக்கு முக்கியத்துவம் அளித்ததால் இலங்கையை மீண்டும் கைப்பற்ற முயற்சி செய்யவில்லை. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எப்போது வாழ்ந்தார்? ஏ 1870 1910, பி 1772 1833, சி 1820 1891, டி 1861 1900. சரியான பதில் சி 1820 1891. சரியான விடை சி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1820 முதல் 1891 வரை வாழ்ந்த ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி மற்றும் கல்வியாளர் ஆவார். இவர் 1856 விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தார். முதல் சமண சபை எங்கு கூட்டப்பட்டது? ஏ சாரநாத் சார்நாத், பி வல்லபி வல்லபி, சி லும்பினி லும்பினி, டி பாடலிபுத்திரம் பட்லிபுத்ரா. சரியான பதில் டி பாடலிபுத்திரம் பட்லிபுத்ரா. 1. முதல் சமணச் சபை கிமு 3ஆம் நூற்றாண்டில் பாடலிபுத்திரத்தில் ஸ்தூலபத்திரர் தலைமையில் நடைபெற்றது. இந்தச் சபையில்தான் சமண மதத்தின் 12 அங்கங்கள் தொகுக்கப்பட்டன. ஏ சாரநாத் புத்தர் தனது முதல் போதனையை நிகழ்த்திய இடமாகும். டவுன்ஷன் சட்டங்களின் கீழ் கண்ணாடி தவிர வேறு எந்த பொருளுக்கு வரி விதிக்கப்பட்டது? ஏ ரம் ரம், பி மரம் டிம்பர், சி பெயிண்ட், டி இரும்பு ஐரன். சரியான பதில் சி பெயிண்ட். 8 1767 இயற்றப்பட்ட டவுன்ஷன் சட்டங்கள் அமெரிக்க குடியேற்றங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடி, பெயிண்ட், காகிதம் மற்றும் தேயிலை ஆகியவற்றிற்கு வரி விதித்தன. இது அமெரிக்க சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. நில உடைமை தொடர்பாக ஹான் பேரரசர்கள் எதிர்கொண்ட சவால் என்னவாக இருந்தது? ஏ விவசாயிகளுக்கு நிலம் விநியோகித்தல், பி சிறு நில உரிமையாளர்களை ஊக்குவித்தல், சி புதிய நிலத்தை அளவிடுதல், டி பெரிய நில உரிமையாளர்களை கட்டுப்படுத்துதல். சரியான பதில் டி பெரிய நில உரிமையாளர்களை கட்டுப்படுத்துதல். சரியான விடை டி சோகஸ்மெலி. ஹான் பேரரசின் போது செல்வாக்கு மிக்க பெரிய நில உரிமையாளர்கள் வரிகளை தவிர்த்தது அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியது. இது மத்திய அரசின் அதிகாரத்தை வலுவிழக்கச் செய்து விவசாயிகளின் கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. கிரேக்கர்களை விரட்டுவதற்காக ரோமுடன் இணைந்த பிறகு கார்தேஜ் எந்த பிரதேசத்தை கைப்பற்றியது? ஏ வட ஆப்பிரிக்கா நார்த் ஆப்பிரிக்கா, பி சார்டினியா, சி இத்தாலி இட்லி, டி சிசிலி. சரியான பதில் டி சிசிலி. கிரேக்கர்களை சிசிலி தீவிலிருந்து வெளியேற்ற கார்தேஜ் மற்றும் ரோம் ஆரம்பத்தில் கூட்டணி அமைத்தன. இக்கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கார்தேஜ் சிசிலியின் பெரும்பகுதியை கைப்பற்றியது. ஏ வட ஆப்பிரிக்கா ஏற்கனவே கார்தேஜின் தாயகமாக இருந்தது. காடுகளை விளைநிலங்களாக்கி நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தியதாக பாராட்டப்படும் குறிப்பிடத்தக்க சோழ மன்னன் யார்? ஏ ராஜராஜன் I, பி ராஜேந்திரன் I, சி கரிகாலன், டி குலோத்துங்கன். சரியான பதில் சி கரிகாலன். சரியான விடை சி சோகஸ்மெலி. கரிகால சோழன் காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டி காடுகளை திருத்தி விளைநிலங்களாக மாற்றிய பெருமைக்குரியவர். இதன் மூலம் சோழ நாட்டின் விவசாய உற்பத்தியையும் நீர்ப்பாசன வசதியையும் அவர் பெருக்கினார். 1498 இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு எந்த ஐரோப்பிய குழுவின் வருகையுடன் அவர்களின் வருகை தொடங்கியது? ஏ டச்சுக்காரர்கள் த டச், பி பிரிட்டிஷார் த பிரிட்டிஷ், சி பிரெஞ்சுக்காரர்கள் த பிரெஞ்ச், டி போர்த்துகீசியர்கள் த போர்ச்சுகீஸ். சரியான பதில் டி போர்த்துகீசியர்கள் த போர்ச்சுகீஸ். 3. வாஸ்கோடகாமா 1498 இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வந்தடைந்ததன் மூலம் போர்த்துகீசியர்களின் வருகை தொடங்கியது. இது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்த முதல் நிகழ்வாகும். 1854 ஆங்கிலேயர்களால் இணைக்கப்பட்ட நகரம் எது? ஏ உதய்பூர், பி சம்பல்பூர்,
சம்பல்பூர். சி. நாக்பூர், நாக்பூர். டி. ஜான்சி, ஜாசி. சரியான பதில் சி. நாக்பூர், நாக்பூர். 5. டல்ஹவுசி பிரபுவின் வாரிசு இழப்புக் கொள்கையின் கீழ் 1854ஆம் ஆண்டு நாக்பூர் ஆங்கிலேயர்களால் இணைக்கப்பட்டது. நாக்பூர் மன்னர் ஆண் வாரிசு இன்றி இறந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏ. உதய்பூர் 1852-இல் இணைக்கப்பட்டது. பி. சம்பல்பூர் 1849-இல் இணைக்கப்பட்டது. அப்பாசித் ஆட்சி எந்த ஆண்டு தொடங்கியது? ஏ. கியூபி 650. பி. கியூபி 950. சி. கியூபி 750. டி. கியூபி 850. சரியான பதில் சி. கிபி 750. சரியான விடை சி. சோகஸ்மெலி கிபி 75-இல் உமையாத் வம்சத்தை வீழ்த்தி அப்பாசித் வம்சம் தனது ஆட்சியைத் தொடங்கியது. இவர்கள் பாக்தாத்தை தலைநகராகக் கொண்டு இஸ்லாமிய பேரரசை விரிவுபடுத்தினர். ஏ. கியூபி 650 என்பது ஆரம்பகால கலிபாக்களின் காலமாகும், அப்பாசித் காலம் அல்ல. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?